Hello all, welcome to Simple Max Magic Tamil. இங்கே percentage of A and B ஓட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4/5. ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து A and B ரேஷியோ வந்து 5:6 மாறுது. ஆஃப்டர் 5 இயர்ஸ் A and B ரேஷியோ வந்து 5:6. சம் ஆஃப் த percentage தான் கேட்குறாங்க. அப்போ A = 4x, B = 5x. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4x + 5 / 5x + 5 equal to 5/6. இப்போ இதை cross multiply பண்ணால் 6 × 4 வந்து 24x, 5 × 6 30 equal to 5 × 5 25x plus 5 × 5 25. இந்த 24 இந்த சைடு வந்துச்சுன்னா நெகட்டிவாக மாறும். 25 - 24 வந்து x. இந்த 25 இந்த சைடு வந்துச்சுன்னா நெகட்டிவாக மாறும். 30 - 25 வந்து 5. இந்த 5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 × 5 வந்து 20. B வந்து 5 × 5 25. சம் ஆஃப் த ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. 20 + 25 வந்து 45. இதுதான் இதோட ஆன்சர். என்ன சொல்கிறாங்கன்னா 2015 சன் அண்ட் ஃபாதர் ஏஜ் ரேஷியோ வந்து 1:4 கொடுத்துருக்காங்க. 2023 அது வந்து 3:8. இப்போ 2010 வந்து சம் ஆஃப் த சன் அண்ட் ஃபாதர் ஏஜ் கேட்டிருக்காங்க. 2015 இது சன் அண்ட் ஃபாதர் ஏஜ் ரேஷியோ வந்து 1/4. சன்னோட ஏஜை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். அப்போ ஃபாதர் ஏஜ் வந்து 4xன்னு வரும். 2023 2015 மைனஸ் பண்ணால் 8 இயர்ஸ் வருது. அப்போ 8 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சன் அண்ட் ஃபாதர் ஏஜ் ரேஷியோ வந்து 3/8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x + 8/4x + 8. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 8 × x + 8 = 3 × 4x + 8. 8 × x 8x, 8 × 8 வந்து 64, 3 × 4 12x ப்ளஸ் 3 × 8 வந்து 24. இந்த 8x அந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸில் வரும். அப்போ 12x - 8x = 64 - 24. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 4x வரும். 4x = 40. இப்போ x = 10 வரும். இதுதான் சன்னோட ஏஜ். இப்போ ஃபாதரோட ஏஜ்னு பார்த்தா 4 × x, இப்போ 40 வருது. இப்போ நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா 2010 அவங்களோட சம் ஆஃப் த ஏஜ் கேட்டிருக்காங்க. இது வந்து 2015 -5 இயர்ஸ் தான் 2010. அப்போ 2010 சன்னோட ஏஜ் வந்து 5 இருக்கும். ஃபாதரோட ஏஜ் வந்து 40 - 5 35. இப்போ இவங்களோட சம் ஆஃப் த ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. 35 + 5 வந்து 40. ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். இங்கே வந்து ரேஷியோ ஆஃப் ஃபாதர் டு சன் ஏஜ் கொடுத்துருக்காங்க 4:1. ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜ் வந்து 196 கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ஏஜோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. சன்னோட ஏஜை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஃபாதர் ஏஜ் வந்து 4xன்னு வரும். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜ் வந்து 196ன்னு கொடுத்துருக்காங்க. 4x × x = 196. 4x² = 196. இப்போ x² இதை நம்ம 4ஆல் கேன்சல் பண்ணால் 49 வரும். x² = 49 x = 7 வரும். அப்போ சன்னோட ஏஜ் 7, ஃபாதர் ஏஜ் வந்து 4x. 4 × 7 வந்து 28. இப்போ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ஏஜோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. இப்போ ஃபாதர் ஏஜ் வந்து 28 + 5 வந்து 33. சன் ஏஜ் வந்து 7 + 5 12. இப்போ 33/12 இதை நம்ம 3ஆல் கேன்சல் பண்ணால் 11/4 வரும். இப்போ 11:4 தான் இதோட ஆன்சர். விவேக் அண்ட் சுமித் ஏஜ் ரேஷியோ வந்து 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 12 இயர்ஸ் வந்து அவங்களோட ஏஜ் ரேஷியோ வந்து 11:15 மாறுது. சுமித்தோட ஏஜ் தான் கேட்குறாங்க. விவேக்கோட ஏஜை வந்து நம்ம 2xன்னு கன்சிடர் பண்ணலாம். சுமித்தோட ஏஜ் வந்து 3xன்னு கன்சிடர் பண்ணலாம். 12 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து 2x + 12/3x + 12. 12 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் ரேஷியோ வந்து 11/15 மாறுது. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 15 × 2x + 12 = 11 × 3x + 12. இதை மல்டிப்ளை பண்ணால் 30x. 15 × 12 180. 11 × 3 வந்து 33x. 11 × 12 வந்து 132. இந்த 30x அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ 33x - 30x = 180 - 132. 3x = இதை மைனஸ் பண்ணோன்னா 48 வரும். அப்போ x = 16. இப்போ சுமித்தோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. சுமித்தோட ஏஜ் நம்ம 3xன்னு கன்சிடர் பண்ணுறோம். இப்போ 3 × 16 வந்து 48 இயர்ஸ் தான் இதோட ஆன்சர். அருணோட ஏஜ் வந்து அவங்களோட ஃபாதரோட ஏஜில் பாதி தான்னு சொல்கிறாங்க. 12 இயர்ஸ் பிஃபோர் வந்து அவரோட ஃபாதரோட ஏஜ் 3 டைம்ஸ் ஆஃப் அருணோட ஏஜாக இருந்தது. இப்போ வந்து அவங்களோட ஃபாதர் ஏஜ் தான் கேட்டிருக்காங்க.
அருண் ஏஜை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஃபாதர் ஏஜை வந்து இதிலேருந்து 2 மடங்கு தான் அவங்களோட ஃபாதர் ஏஜ். அப்போ 2xன்னு கன்சிடர் பண்ணலாம். 12 இயர்ஸ் பிஃபோர் வந்து அவங்களோட ஃபாதர் ஏஜ் 2x மைனஸ் 12 இருக்கும். அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 3 டைம்ஸ் ஆஃப் அருணோட ஏஜ் இருந்தது. அப்போ 12 இயர்ஸ் பிஃபோர் அருணோட ஏஜ் என்னன்னா x மைனஸ் 12. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபாதரோட ஏஜ் 12 இயர்ஸ் பிஃபோர் 3 டைம்ஸ் ஆஃப் அருணோட ஏஜ் இருந்தது x மைனஸ் 12. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 2x மைனஸ் 12 ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் 3x மைனஸ் 3 இன்ட்டு 12 வந்து 36. 2x இந்த சைடு வந்துச்சுன்னா நெகட்டிவ் ஆகும். 3x மைனஸ் 2x ஈக்குவல் இந்த மைனஸ் 36 இந்த சைடு வந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஆகும். 36 மைனஸ் 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 36 மைனஸ் 12 வந்து 24. அருணோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 24. இப்போ ஃபாதரோட ப்ரெசன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஃபாதரோட ஏஜ் வந்து ட்வைஸ் த அருண் ஏஜ் இருக்கும். அப்போ 2 இன்ட்டு 24 வந்து 48 இயர் தான் இதோட ஆன்சர். ரேஷியோ ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் ஏஜ் கொடுத்துருக்காங்க 19/5. இப்போ இதை சன்னோட ஏஜை நம்ம வந்து 5xன்னு கன்சிடர் பண்ணலாம். ஃபாதர் ஏஜை வந்து 19xன்னு கன்சிடர் பண்ணலாம். 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் வந்து 3:1 மாறுது. அப்போ 19x + 4 5x + 4 ஈக்குவல் டு 3/1. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 19x + 4 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 5x + 4. 19x + 4 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 5 வந்து 15x + 3 இன்ட்டு 4 வந்து 12. இந்த 15 இந்த சைடு வந்துச்சுன்னா நெகட்டிவாக மாறும். 19x மைனஸ் 15x வந்து 4x. 12 மைனஸ் 4 வந்து 8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8/4 2. இப்போ சம் ஆஃப் த ப்ரெசன்டேஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் தான் கேட்குறாங்க. 19x 19 இன்ட்டு 2 வந்து 38 தான் ஃபாதரோட ஏஜ். சன்னோட ஏஜ் வந்து 5x. 5 இன்ட்டு 2 10. இதை ஆட் பண்ணால் 48 இயர் தான் இதோட ஆன்சர். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஷர்மாவோட ஏஜ் வந்து ஃபாதரோட ஏஜ்லேருந்து 1/4 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஷர்மா ஏஜை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். அப்போ அவங்க ஃபாதர் ஏஜ் வந்து இதிலிருந்து 4xஆக வரும். 6 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஃபாதர் ஏஜ் வந்து 7 டைம்ஸ் வந்து ஷர்மா ஏஜ் இருந்தது. அப்போ 6 இயர் பிஃபோர் வந்து ஷர்மா ஏஜ் வந்து x மைனஸ் 6 இருக்கும். ஃபாதர் ஏஜ் வந்து 4x மைனஸ் 6. ஃபாதர் ஏஜ் என்ன சொல்கிறாங்கன்னா ஷர்மாவை விட 7 டைம்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7 இன்ட்டு x மைனஸ் 6. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 4x மைனஸ் 6 ஈக்குவல் டு 7x. 7 இன்ட்டு 6 வந்து 42. இப்போ இந்த 4x இந்த சைடு வந்துச்சுன்னா நெகட்டிவாக மாறும். 7x மைனஸ் 4x ஈக்குவல் டு இந்த 42 இந்த சைடு வந்துச்சுன்னா பாசிட்டிவாக மாறும். 42 மைனஸ் 6. 7x மைனஸ் 4x வந்து 3x. 42ல் 6 போயிடுச்சுன்னா 36. இப்போ இதை 3ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 12 வரும். இப்போ ஷர்மாவோட ப்ரெசன்டேஜ் வந்து 12. ஃபாதரோட ப்ரெசன்டேஜ் வந்து 4 இன்ட்டு 12 வந்து 48. இப்போ 12,48 தான் இதோட ஆன்சர். இங்கே வந்து முத்து கார்த்தியோட ஏஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5:3. 5:3. 6 இயர்ஸ் பிஃபோர் வந்து அவங்க ஏஜ் ரேஷியோ வந்து 3:1ன்னு சொல்கிறாங்க. அப்போ முத்துவோட ஏஜை வந்து நம்ம 5xன்னு கன்சிடர் பண்ணலாம். கார்த்தியோட ஏஜ் வந்து 3xன்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 6 இயர்ஸ் பிஃபோர் அவங்களோட ஏஜ் ரேஷியோ வந்து 3:1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 5x மைனஸ் 6 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3x மைனஸ் 6. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 5x மைனஸ் 6 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 9x மைனஸ் 6 இன்ட்டு 3 வந்து 18. இப்போ இந்த 5x இந்த சைடு வந்துச்சுன்னா நெகட்டிவாக மாறும். இப்போ 9x மைனஸ் 5x ஈக்குவல் டு இந்த 18 அந்த சைடு வந்துச்சுன்னா பாசிட்டிவாக மாறும். 18 மைனஸ் 6. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு 4x இருக்கும். 4x ஈக்குவல் டு 18 மைனஸ் 6 12. இப்போ இதை கேன்சல் பண்ணால் இங்கே 3 வரும். இப்போ x ஈக்குவல் டு 3. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெசண்ட்லேருந்து 5 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து அவங்களோட ஏஜ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 5 இன்ட்டு 3 15 வந்து முத்துவோட ஏஜ். கார்த்தி ஏஜ் வந்து 3 இன்ட்டு 3 9. 5 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து முத்துவோட ஏஜ் வந்து 15 + 5 20. கார்த்தி ஏஜ் வந்து 9 + 5 14. இப்போ இந்த ஏஜ் ரேஷியோ தான் கேட்குறாங்க. 20/14. இதை நம்ம 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 10/7 வரும். இப்போ 10:7 தான் இதோட ஆன்சர். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாதரோட ஏஜ் வந்து ட்வைஸ் as old as சன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சன்னோட ஏஜை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஃபாதர் ஏஜ் வந்து 2x. 20 இயர்ஸ் பிஃபோர் வந்து 20 இயர்ஸ் பிஃபோர்
சன்னோட ஏஜ் வந்து எக்ஸ் மைனஸ் 20 வரும். ஃபாதர் ஏஜ் வந்து 2x மைனஸ் 20. 20 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஃபாதர் ஏஜ் வந்து 6 டைம்ஸ் as old as சன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2x மைனஸ் 20 ஈக்குவல் டு 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 20. 2x மைனஸ் 20 ஈக்குவல் டு 6 இன்ட்டு எக்ஸ் 6x மைனஸ் 6 இன்ட்டு 20 120. இந்த 2x அந்த சைடு போச்சுன்னா நெகட்டிவாக மாறும். 6x மைனஸ் 2x ஈக்குவல் டு 120 இந்த சைடு வந்துச்சுன்னா பாசிட்டிவாக மாறும். 120 மைனஸ் 20. 4x ஈக்குவல் டு 100. 100 4ஆல் கேன்சல் பண்ணால் 25 வரும். அப்போ சன்னோட ஏஜ் வந்து 25, ஃபாதரோட ஏஜ் வந்து 2 இன்ட்டு 25 50. இப்போ 25, 50 தான் இதோட ஆன்சர். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அபியோட ஏஜ் வந்து ரீட்டாவோட ஏஜை விட 2 டைம்ஸ் த ஏஜ்னு சொல்கிறாங்க. அப்போ ரீட்டா ஏஜை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம், அபியோட ஏஜை 2xன்னு கன்சிடர் பண்ணலாம். 7 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து அவங்களோட ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து 5ன்னு சொல்கிறாங்க. ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ரீட்டா கேட்குறாங்க. 7 இயர்ஸ் ஆஃப்டர் அவங்களோட ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படின்னா 7னா 2x + 7 மைனஸ் ரீட்டாவோட ஏஜ் வந்து x + 7 வரும். டிஃபரன்ஸ் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2x மைனஸ் எக்ஸ் வந்து எக்ஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ், அப்போ இது மைனஸாக மாறிடும். இந்த 7 and 7 கேன்சல் ஆகிடும். அப்போ x ஈக்குவல் டு 5. ரீட்டாவோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 5. இதுதான் இதோட ஆன்சர். ஒரு பாயோட ஏஜ் வந்து ட்வைஸ் as old as சிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. சிஸ்டரோட ஏஜை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம், அந்த பாயோட ஏஜை வந்து 2xன்னு கன்சிடர் பண்ணலாம். 4 இயர்ஸ் பிஃபோர் அந்த பாய் ஏஜ் வந்து 2x மைனஸ் 4 இருக்கும், அந்த சிஸ்டர் ஏஜ் வந்து x மைனஸ் 4 இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாயோட ஏஜ் வந்து thrice as old as சிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2x மைனஸ் 4 ஈக்குவல் டு thrice as old as சிஸ்டர். 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. 2x மைனஸ் 4 ஈக்குவல் டு 3x மைனஸ் 12. இப்போ இந்த 2x இந்த சைடு வந்துச்சுன்னா நெகட்டிவாக மாறும். 3x மைனஸ் 2x வந்து x. இந்த 12 இந்த சைடு வந்துச்சுன்னா பாசிட்டிவாக மாறும். 12 மைனஸ் 4 8. இப்போ இந்த சிஸ்டரோட ஏஜ் வந்து 8, பிரதரோட ஏஜ் வந்து 2 இன்ட்டு 8 16. அவங்களோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 8, 16 தான் இதோட ஆன்சர். 3 இயர்ஸ் பிஃபோர் 5 மெம்பர்ஸ் உள்ள ஃபேமிலியில் சராசரி வயது 17 வருடங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பேபி பிறந்ததுக்கு அப்புறமும் அதே ஆவரேஜ் இருக்குது. ஸோ அந்த பேபியோட ஏஜ் தான் கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா 3 இயர்ஸ் பிஃபோர் total age of 5 member 5 into 17 85 year. இப்போ 3 years after ப்ரெசண்ட்டில் வந்து டோட்டல் ஏஜ் எவ்வளோ இருக்குன்னா 5 மெம்பர்ஸ்க்கும் 3 years ஆட் ஆகும். இப்போ 5 into 3 வந்து 15, 15 + 85 100 year. இப்போ ஒரு பேபி வந்து பிறந்ததுக்கப்புறமும் அதே ஆவரேஜ் ஏஜ் தான் சொல்கிறாங்க. அப்போ 6 into 17 102 year. 102 மைனஸ் 100 2 இயர் தான் அந்த பேபியோட ஏஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.